எல்லாருக்கும் வணக்கம். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இன்னைக்கு ரஞ்சினி கேங்கோட ஒரு பங்காக இருக்கிறதுக்கு. மியூசிக் டைரக்டர் MS ஜோன்ஸ் ருப்பர்ட், அவரோட மோர் தென் 10 years இருக்கும். அவரோட நான் ஐ பின் ஒர்க்கிங் வித் ஹிம். பிரில்லியன்ட் மியூசிக் டைரக்டர், வெரி ப்ராமிசிங் மியூசிக் டைரக்டர் இன்னைக்கு இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸில். அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவரோட மியூசிக்கில் நான் பாடுறதுக்கு. அண்ட் அவருக்கு இன்னும் அவரோட மியூசிக் இன்னும் மில்லியன்ஸை ரீச் பண்ணணும்னு நான் விஷ் பண்ணுறேன் த்ரூ திஸ் மூவி. இது ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கணும் கெரியரில் நான் விஷ் பண்ணுறேன் ஜோன்ஸ். அண்ட் பிக் மை பெஸ்ட் விஷஸ் டு த ஹோல் டீம் அண்ட் விஷிங் லாட்ஸ் ஆஃப் சக்ஸஸ் டு ரஜினி கேங். இந்த திரைப்படம் பெரிய ஹிட் ஆகிறதுக்கு என் வாழ்த்துக்கள். டைரக்டர் சார், ரமேஷ் பாரதி சார், ப்ரொடியூசர்ஸ், ஹீரோ சார் ரஜினி சார், அண்ட் ரஜினி கிஷன் சார், அண்ட் ஹீரோயின் அவங்க. வெல்கம் டு தமிழ் சினிமா தேவிகா. அண்ட் யா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். வேலையில் வந்திருக்கும் திரையுலகத்தில் அவங்களுக்கு வணக்கம். முதல் நான் டைரக்டருக்கு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா டைரக்டர் ஹார்ட் ஒர்க் கேள்விப்பட்டிருக்கேன், இவர் பேயோருக்கு இவர். ஏன்னா இவர் என்ன கதை சொல்லும் போதே நான் நினச்சேன், அவர் ஒரு சொப்பமான நாட்கள் கேட்டார், இதில் எப்படி இவ்வளோ சீட் நீங்கள் எடுத்துவீங்களா அண்ணே, நீங்கள் வாங்கினே நான் பார்த்துக்கிறேண்ணே அப்படின்னாரு. ஆனால் அப்படின்னா நாட்கள் கம்மியை தவிர, ஆனால் கால் சீட்டாக பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். காலையில் ஆரம்பிச்சாருன்னா நைட் 2 மணி வரைக்கும் தான் போகும். ஏன் அவர் பேய் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, தூங்கவே மாட்டாப்புல. காலையில் அப்படி பார்த்தீங்கன்னா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஒர்க் பண்ணேன். 10 நாளில் 7 நாள் பார்த்தீங்கன்னா நைட்டு அண்ட் டே, நைட் அண்ட் டே போகுது. நான் இவரை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட ஒரு கண்ணசவோ அப்படியே ஒரு சோர்வோ அப்படி இல்லவே இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க உதவி இருந்தாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரியே அதில் பார்த்தீங்கன்னா சாரோட பையன்லாம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாப்புல. சின்மை உதவி அதே மாதிரி கேமராமேன் சாரும் அதுக்கு ஈக்குவலாக இது பண்ணார். இப்போ சார் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ, இது தயாரிப்பையும் பார்த்துக்கணும், நடிப்புலையும் ட்ராவல் பண்ணணும். அது ரொம்ப சிரமம் அப்படின்றத இவரை தான் நான் பார்த்தேன். ஏன்னா ஏற்காட்டில் ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு இவருக்கு இப்போ ஒரு பெரிய லென்த் டைலாக் இருந்துச்சு. அவருக்கு எடுத்து முடிச்சிட்டாங்க. அடுத்து எனக்கு க்ளோஸ் வச்சு எடுத்துருக்காங்க. எடுத்து முடிச்சோடனே நான் அந்த பெரிய டைலாக்கை நான் சொல்லி முடிச்சோடனே சூப்பர் சார் அப்படின்னு கை தட்டாரு. பரவாயில்ல சார், தேங்க்யூ சார். இல்லை சார், பின்னாடி ஒரு போலீஸ் வண்டி போயிட்டே இருந்துச்சு, அது ரிட்டர்ன் வந்துருமானு பயந்துருந்தேன். அதை வச்சு நான் சூப்பர் சார் அப்படின்ட்டேன். அது பெரிய விஷயம். ஏன்னா 2 இதுலேயும் உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்ற போது. அதே மாதிரி நம்ம கூல் சுரேஷ் இதில் சூப்பராக பண்ணியிருக்காரு. முறைமாமன் கேரக்டர், ஹீரோயின் மேம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கல்கி, மொட்டராஜ பெரிய ஆர்டிஸ்ட் பட்டாலுமே இது ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் மூவியாக இருக்கும். ஒரு த்ரில்லர் அண்ட் கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் மூவியாக இருக்கும். குறுகிய காலத்தில் இப்போ ஒரு நினைவாக ஒரு படம் எடுத்திருக்கோம். அது கண்டிப்பாக நல்லா இருக்கும் நம்புகிறோம். தேட்டரில் பாருங்க. தேங்க்யூ. இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் காலை வணக்கம். மிஸ்ட்ரி என்டர்டெயின்மெண்ட் ப்ரொடியூசர், ஆக்டர் ரஜினி கிஷனுக்கு என்னோட பெரிய பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட் ஃபார் அ வண்டர்ஃபுல் சக்ஸஸ் ஆஃப் ரஜினி கேங். ரஜினி அந்த பேரே ஒரு பிராண்டு. கேங், ரஜினி கேங் எப்படி இருக்குன்னு நீங்க 27th நவம்பர் கண்டிப்பா பார்ப்பீங்க. ஐ பர்சனலி பிலீவ் கண்டென்ட் இஸ் த கிங். இந்த இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் இஸ் த கிங். அண்ட் அந்த கண்டென்ட்டை நம்புறவங்க கண்டிப்பா ஆடியன்ஸ் மத்தியில கண்டிப்பா ரீச் ஆவாங்க. அது எனக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய கான்ஃபிடென்ஸ். And in the confidence எனக்கு எப்படி வருதுன்னா, when the captain of your ship, that is the director, Mr. Ramesh Bharati, அவர் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நான் ப்ரொடியூஸ் பண்ணதுல he was an editor. அவங்களோட சின்ன பயோகிராஃபி மட்டும் நான் சொல்லிடுறேன். அப்போயே நான் நினைச்சேன், எடிட்டரா இருக்காங்க. He's a wonderful editor. I mean, I can't even tell you. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்னோட படத்தோட பேர் ஆலியும் அந்த படத்துல எடிட் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ரெய்லரை பார்த்து எனக்கு நிறைய ஃபண்டர்ஸ் ரீச் ஆனாங்க அண்ட் எக்ஸெப்ட் பண்ணாங்க என்ன அந்த படத்தை வாங்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு எடிட்டர்
கிட்டத்தட்ட ஒரு 4-5 இயர்ஸ்ல அவங்களோட growth பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹீஸ் அ வண்டர்ஃபுல் ரைட்டர், ஸ்டோரி டெல்லர், டிரெக்டர். ஏன் சொல்றேன்னா இப்போ சமீபத்துல எங்களுக்கு வந்து ஒரு வெப் ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் வந்து முருகேசன் +2. அது Z5ல வந்து இந்த மாசத்திலேயே வந்து வரப்போகுது. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 hours ஃபிலிமை வந்து ரெக்கார்ட் பிரேக்கிங் டைம் 8 daysல முடிச்சிருக்காங்க வித் கம்ப்ளீட். இட்ஸ் வேற லெவல் ஒரு வெப் ஃபிலிம். நீங்க பாப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். So beautifully executed with such a limited timeல வந்து அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. I really have a strong feeling டைரக்டர் ஒரு கேப்டன் ஆஃப் அ ஷிப் வந்து கரெக்டாக இருந்தாருன்னா அது வந்து அந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. செகண்ட் திங் வந்து மிஸ்டர் ஜோன்ஸ், த மியூசிக் டைரக்டர் ஆஃப் திஸ் ஃபிலிம். யூனோ சொல்லுவாங்கல்ல, எல்லாருக்கும் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக தேவை. ஒன் ஆப்பர்ச்சுனிட்டி. I have a feeling that one opportunity he's just waiting for it because he's one of the finest knowledgeable music directors in the industry today, and I'm sure he has a fantastic future in the near coming years. அதே மாதிரி வந்து இந்த படத்தோட கேமராமேன் மிஸ்டர் சதீஷ், அவர் வந்து முருகேசன் +2ல அவரும் இந்த இது ஆக்சுவலி வந்து நான் இங்க எதுக்கு வந்திருக்கேன்னா ஐ எம் வெரி ஹாப்பி பிகாஸ் ஐ எம் செலிப்ரேட்டிங் இட். இது என்னோட கேங். இது ரஜினி கேங்க் முன்னாடி இது என்னோட கேங். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி தட் கிஷன் சார் வந்து ரஜினி கிஷன் சார் வந்து இந்த பியூட்டிஃபுல் டீமை வந்து அப்படியே எடுத்திருக்காங்க. அண்ட் அந்த டீம் வந்து கண்டிப்பா இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்சஸ் கொடுக்கும் அந்த நம்பிக்கையோட. ஐ ரியலி ப்ரே காட் தட் திஸ் ஷுட் பி அ வெரி பிக் சக்சஸ் அண்ட் இந்த கம்பெனி வந்து in future they should do lot of films and entertain all of us. Thank you very much. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்றும் உரியர் பிறர்க்கு, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தம்மை வருத்த கூலி தரும். என் தாய்க்கு என் தமிழுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரஜினி கேங் இந்த ஒரு அற்புதமான படைப்பில் எனக்கும் ஒரு அற்புதமான பாடலை பாட வாய்ப்பு கொடுத்த இசையமைப்பாளர் மதிப்புக்குரிய ஜோன்சன் ரூபத் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த அன்பையும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். மழை பெய்கிறது பொதுநலம், கொடை பிடிக்கிறது சுயநலம். மழை பெய்கிறது பொதுநலம், கொடை பிடிக்கிறது சுயநலம். பொதுநலமாக நீங்கள் நிறைய படம் மியூசிக் பண்ணணும், சுயநலமாக எல்லா படத்துலையும் என்னையும் பாட வைக்கணும்னு வேண்டிக்கிறேன். இந்த படத்துடைய தயாரிப்பாளர் மற்றும் கதை நாயகன் என்னன்னு தெரியல, கூல் சுரேசனை பக்கமே முகம் போகுது, அவரே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா பாடலாசிரியர் மாதிரி கையில் பேனா பேப்பரை வச்சுக்கிட்டு ஒன்று விடாமல் வாட்ச் பண்ணி எழுதிக்கிட்டு இருக்கிறாரு. படத்தின் கதாநாயகன் மற்றும் தயாரிப்பாளர் ரஜினி கிஷன் சாரை அன்பை நன்றி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு தயாரிப்பாளராக ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் எல்லாத்துலேயுமே அவருடைய பங்களிப்பு இருக்கிறத என்னால் உணர முடியுது. ஏன்னா நான் ரெக்கார்டிங் நடக்கும்போதே நான் பார்த்தேன், அங்கேயும் வந்து அவருடைய அர்ப்பணிப்பு இருந்துச்சு. அதனால் இதே சுறுசுறுப்போடு இன்னும் தமிழ் ரசிகர்கள், உலக ரசிகர்கள் எல்லார் மனசுலையும் நீங்கள் இடம் பிடிக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். நிறைய படங்கள் பண்ணுறதுக்கு வாழ்த்துறேன், வணங்குறேன். எங்களெல்லாம் வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற ரசிக பெருமக்கள், பத்திரிகை ஊடகத்துறையை சேர்ந்த எல்லோருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். படத்தை பற்றி நல்லா எழுதுங்க, மக்கள்லாம் போய் தியேட்டரில் பாருங்கள் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த படத்தில் தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை அன்பை தெரிவிச்சுக்கிறேன். நடிகர்கள், பாடகர்கள் மற்றும் இயக்குனர் சார், தயாரிப்பு நிறுவனம் எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரஜினி கேங் குடும்பத்தில் நானும் ஒருவனாக இருக்கிறதுக்கு நன்றி. அடிக்கடி இங்கே வந்துக்கிட்டு இருக்கிறோம். இதே மாதிரி இன்னும் நிறைய வரணும், நிறைய ஆடியோ ரிலீஸுக்கு எல்லாருமே நல்லா இருக்கணும். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மேடையில் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், கைத்தட்ட ரசிகர்கள் அனைவருக்கும் நன்றி. மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால் பேட்டா பேட்டி ப்ளீஸ் கைத்தட்டிருங்க. தேங்க்யூ. இந்த ரஜினி கேங்
இந்த படத்தில் நான் செகண்ட் ஹீரோ அப்படி தான் டைரக்டர் சொல்லி என்னை கமிட் பண்ணார். ஸோ டைரக்டர் ரமேஷ் பாரதி சாருக்கு என் மனமார்ந்த நன்றி. சம்பளம் கொடுக்கும்போது ப்ரொடியூசர் ரஜினி கிஷன் சார் அவரும் அப்படி தான் சொன்னார், நீங்கள் தாங்க செகண்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லி. அவருக்கு என் மனமார்ந்த நன்றி. இல்லை நீங்கள் சிரிக்கிறத பார்த்து நான் ஏதோ போய் சொல்ல நினைக்கிறேன். என் படம் பார்த்தீங்கன்னாக்க தெரியும், உண்மையிலேயே இந்த படத்தில் நான் செகண்ட் ஹீரோ. எனக்கு ஃபைட் இருக்குது, சாங் இருக்குது, நல்லா நிறைய காமெடி இருக்குது. படம் ஃபுல்லாக வருவேன், நல்லா ஜாலியாக பார்க்கலாம் படம். ஏன்னா நிறைய ரசிகர்கள் வந்து என்கிட்ட கேட்டாங்க, அண்ணா நீங்கள் தேட்டர் வாசலே நின்று கத்திட்டே இருக்கீங்களாண்ணா, நீங்கள் எப்போ ஸ்க்ரீனில் வர போகிறீங்க, உங்களை பார்த்து நாங்கள் கத்தி விசில் அடித்து சந்தோஷம் பண்ணோன்னு. அந்த ரசிகர்களுக்கு நல்ல ஒரு ட்ரீட் தான் இந்த ரஜினிகாந்த். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய ஹிட் வரும். இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு காரணமாக இருந்த கனா காணும் காலங்கள் ஜான் சாருக்கும் இயக்குனர் நிதிஷ் அவர்களுக்கும் தம்பி ஜெயன் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அந்த கனா காணும் காலங்கள் வெப் சீரிஸ் நடிக்கும்போது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இயக்குனர் ரமேஷ் பாரதி சார் அதுக்கு வந்து டைரக்டராக வந்தாங்க. அப்போது நான் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் ரமேஷ் சார் சொன்னாங்க, கூல், நான் வந்து ஃபஸ்ட் நாள் வந்து உங்களை கவனித்தேன், எனக்கு வந்து அப்பவே வந்து நீங்கள் வந்து இம்ப்ரெஸ் ஆகிட்டீங்க. நான் இவ்வளோ நாளாக நீங்கள் தேட்டரில் வந்து கத்திட்டு அப்படிலாம் போகிறத வச்சு இவர் வந்து ரொம்ப ரகடான ஆள் போல், அடங்க மாட்டார் போல் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உங்கள் கூட ஒர்க் பண்ணவும் தான் தெரிஞ்சுது, நீங்கள் உண்மையிலே ரொம்ப தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு சொல்லி இருக்கிறாளே அப்படின்னு சொன்னது மட்டும். ஏன்னா பல பேர் அதே மாதிரி சொல்லுவாங்களே, சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த கணக்காலம் காலங்கள் அது முடிஞ்சதுக்கப்புறம் அவர் ஒரு ப்ராஜெக்டில் கமிட் ஆனோன்னா எனக்கு ஃபோன் பண்ணார், சார் தான் சம்பளம் பேசினார். அதுக்கப்புறம் இப்போ இந்த படம் ரஜினி கேங் படம் நடிக்கிறப்ப அப்பவும் எனக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இதில் ஒரு பெரிய கேரக்டரு, நீங்கள் தான் செகண்ட் ஹீரோ, நீங்கள் வந்து இதில் நடிக்கணும், சம்பளம் முன்ன பின்ன இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு பண்ணுங்க அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க. ரமேஷ் சார், உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. நீங்கள் என்னோட வயசில் கம்மியாக தான் இருப்பீங்க, பாதம் தொட்டு வணங்குகிறேன். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னாக்க, இப்போ இங்கே கூட பார்த்தீங்கன்னாக்க ஆடியோ ரிலீஸில் நான் ஏதோ ஒன்று கூப்பிட்டு வாக்கல அப்படி சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது, ஏதோ இவன் ஓவராக பண்ணுறாங்க போல அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனால் இன்னைக்கு இந்த ரஜினிகாந்த் படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 to 5 லட்ச ரூபா செலவு பண்ணி எதுக்கு பண்ணுறாங்க, இந்த படம் வந்து நல்லா வியாபாரம் ஆகணும், மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் ப்ரொடியூசர் அவர்கள் இவ்வளோ செலவு பண்ணி பண்ணுறாங்க. நான் வந்து நடிக்காத படத்துக்கே அந்த ஆட்டம் ஆடுவேன். நான் நடித்த படம் காலில் சலங்கை கட்டி விட்டா எப்படி ஆடுவேன். இப்போ நிறைய பேருக்கு, இயக்குநர்களுக்கு, தயாரிப்பாளர்களுக்கு தெரிஞ்சிருச்சு, கூல் சுரேஷ் வந்து அவன் நடிக்காத படத்துக்கே இவ்வளோ எஃபெக்ட் போடும்போது அவன் நடித்தாக்க நல்லா எஃபெக்ட் போடுறான் அப்படின்னு தெரிஞ்சதுனால இப்போ நிறையா படம் நடிக்கிறான். விரைவில் அதற்கான அறிவிப்பில் வரும். 3 படம் ஹீரோவாக நடிக்கிறேன். நாளைக்கு ஒரு படத்தோட டப்பிங் கூட போகிறேன். ஸோ அதெல்லாம் வந்து அறிவிப்புகள் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ரசிகர்களுக்கும் ப்ரெஸ் மீடியா பீப்புளுக்கும் என் மனமார்ந்த நன்றி. அது மட்டும் இல்லை, ப்ரொடியூசரோட பேர் தெரியும், ரஜினி கிஷன். இப்போது கௌரி கிஷன் அவங்க வந்து ஃபேமஸ் ஆகிருக்காங்க. அவர் ஃபேமஸ் ஆகிறதுக்கான காரணமாக இருக்கிற பத்திரிகையாளர் நம்ம கார்த்திக் சார், நீங்கள் கடைசி ரோவில் உட்காந்து என்னை வாழ்த்துறதுக்காக வந்திருக்கீங்க, எனக்கு மனமார்ந்த நன்றி. நான் இங்கேருந்து அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னங்க இந்த இதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு. அப்போ சொன்னார், அது என்னன்னு தெரியலங்க, கிஷன்னு பேர் போட்டாலும் என்ன அறியாமலே நானே அங்கே வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ நான் நம்ம தயாரிப்பாளர்கிட்ட கேட்டேன், சார் ரஜினி கிஷன், கௌரி கிஷன், நீங்கள் 2 பேரும் அண்ணன் தங்கச்சி அந்த மாதிரி எதுவும் அப்படின்னு கேட்டேன். அப்படிலாம் எதுவும் இல்லைங்க, அவங்க வேற இவங்க வேறன்னாங்க. வாழ்த்த வருகை தந்துள்ள பத்திரிகையாளர் கார்த்திக் சார், உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. அப்புறம் இந்த படத்தில் தயாரிப்பாளர் ரஜினி கிஷன் சார், அவரும் தயாரிப்பாளர் ப்ளஸ் ஹீரோ. ஆனால் அதையும் தாண்டி படத்தில் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக வைப்பார், நடிச்சுக்கிட்டே இருப்பார். திடீர்னு பார்ப்பார், இதெல்லாம் கண்டினியூட்டி தப்பாக இருக்கு, அதை மாற்றுங்க அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி சாப்பிட்டுட்டே இருப்போம், டக்குன்னு வந்து என்ன உங்களுக்கு பொரியல் வைக்கலையா, அப்பளம் வைக்கலையா அப்படின்னு சொல்லி அதுலேயும் எஃபெக்ட். ஸோ அந்த மாதிரி சாப்பாடு விஷயத்துலையும் தலையிடுவார். ஸோ அப்படி எல்லாமே இது வந்து அவரோட ரேஞ்சுக்கு எனக்கு தெரிஞ்சு கால் மேலே கால் போட்டு அவர் பாட்டுக்கு கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்துட்டு பேசாமல் இருக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் தன்னுடைய படத்துக்கு எவ்வளோ எஃபெக்ட் போடணுமோ, அதுவும் இல்லாமல் ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு முக்கியமாக அவங்களுக்கு கேரவன் வந்துருச்சா, அசிஸ்டன்ட்டுங்களுக்கு சம்பளம் வந்துருச்சா, சாப்பாடு வந்துருச்சா அப்படின்னு சொல்லி அவ்வளோ மெனக்கெட்டார். அதாவது ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் சக நண்பராக இருந்து ஒத்துழைப்பு கொடுத்தீங்க. என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அதுக்கப்புறம் கதாநாயகி இருமா பேரை எழுதி வச்சேன், துவி விகா. துவி விகா, நான் துவி விகா அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இப்போ தமிழ் சினிமாவில் ஜோதிகா இருக்காங்க, மாளவிகா இருக்காங்க, கனகா இருக்காங்க, பூமிகா இருக்காங்க. இப்படி வரிசையில் இந்த துவி விகா அவங்களும் அந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக போவீங்கன்னு அவங்க தலையில் கை வச்சதை பார்த்தா பேர் மாற்றி சொல்லிட்டேன்னா துவி விகா. அந்த துவி விகா அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கூட பாருங்க, நான் தமிழன், அவங்க வந்து மலையாளி. ஆனால் மலையாளிக்கு அந்த பேர் கரெக்டாக சொல்ல வருது. தமிழனா இருந்து எனக்கு அந்த துவிகா அப்படின்ற பேர் எனக்கு கரெக்டாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக ஜோதிகா மேடம், பூமிகா மேடம், கனகா மேடம் இவங்கெல்லாம் விட்டு எடுத்த நீங்கள் கண்டிப்பாக பிடிப்பீங்க. சரிங்களா? மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, படம் நடிக்கும்போது எனக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. அதுக்கு மனமார்ந்த நன்றி. ஏன்னா நிறைய இடத்துல வந்து நான் அவ்வளோவா பெண்கள்கிட்ட போய் பேச மாட்டேன். நான் உண்டு என் வேலை ஒன்றா இருப்பேன். இயக்குனருக்கு தெரியும், உண்மைதான்ப்பா. டைரக்டர் ப்ரொடியூசரை கேட்டால் தெரியும். ஆனால் என் கூட சக நண்பராக என்கிட்ட நல்லா பேசினாங்க. அவங்களோட நடிப்பு கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஷார்ட்டில் வந்து திரும்பி என்னை அப்படி அடிக்கணும், அவங்க பேய் வந்ததுனால அடிக்கணும். 2-3 ரிஹர்சல் பார்த்தாங்க. அப்போ ரிஹர்சல் பார்க்குறப்போ நல்லா ஓங்கி ஓங்கி அடித்தாங்க. நான் மேடம்கிட்ட போய் சொன்னேன், அம்மா அப்படி அடிக்காதீங்கம்மா, நெஞ்சு வலிக்கிறத விட எனக்கு நிறையா முடி இருக்குது, முடியெல்லாம் பிச்சுக்கின்னு வந்ததுமா, அதுதான்மா வலிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி சரி சார், நான் இனிமேட்டு மெதுவாகவே அடிக்கிறேன். நான் டேரக்ட் ஆக்ஷன் சொன்னோன்னா ஒப்ப மேலே ஓங்கி ஒரே அடி இந்த செயின்லாம் பிச்சுக்கின்னு போயிடுச்சு. உண்மையிலே அப்போ அசல்லாம் போய் தேடணும் அந்த செயினை. அப்புறம் மறுபடியும் தேடி எடுத்தாச்சு. அந்த அளவுக்கு ஒர்க்கு மேலே ஒரு கான்ஃபிடென்ட்டாக நல்லா அது கரெக்டாக வரணும் அப்படின்னு சொல்லி உங்களோட ஒர்க்கு நான் வந்து ரொம்ப பாராட்டுறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்கள? அதுக்கப்புறம் அடுத்த ஷார்ட்டு மறுநாள் கண்டினியூட்டி இருந்துச்சு. அப்புறம் போய் இங்கெல்லாம் சேவிங் பண்ணிட்டு தான் வந்து நடித்தேன். அப்புறம் நான் சும்மா இது ஒரு காமெடிக்காக ஏதோ சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். உண்மையிலேயே என் ஹஸ்பண்டுக்கு தெரியும், அவன் தான் ட்ரிம்மரை வச்சு சேவ் பண்ணி விட்டான். ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து எஃபெக்ட் போட்டு அந்த அம்மா கூட பயந்து போய் இதில் நான் நடித்தேன். அது பார்க்குறவங்களுக்கு காமெடியாக கூட தெரியல, ஆனால் சீரியஸ் இது நடந்தது. ஸோ இவங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தில் ஹீரோயின் அவர்கள், ஹீரோ, செகண்ட் ஹீரோ பூல் சுரேஷ், இவங்களை தவிர மூணாவது ஒரு ஹீரோ ஒருத்தர் இருக்காரு. அது யாருனாக்கா நாய். அதில் இதில் ஃபோட்டோவில் போடக்காங்க. அவங்க அந்த ஹீரோவையும் இந்த ஹீரோவையும் தவிர அந்த நாய் கூட தான் ரொம்ப நேரம் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாரு. எனக்கு தெரிஞ்சு சாப்பிட்டது கூட அவங்க 2 பேரும் ஒன்றா தான் உட்காந்து காரில் சாப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்த்தேன் அந்த நைட் எஃபெக்ட் சீன்லாம் சாப்பிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்தில் வந்து பேய் மட்டும் நடிக்கல, நாயும் நடிச்சிருக்கு, நன்றி உள்ள நாயும் நடிச்சிருக்கு. ஸோ இந்த படத்தை வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. அப்புறம் இந்த படத்துக்கு பக்க துணையாக இருந்த மேனேஜர் சந்துரு சார், அவங்க வந்து எங்களால் ப்ரொடியூசர்கிட்டையும் டைரக்டர்கிட்டையும் மொத்த செட்டு வேலை செய்கிறவங்களால எந்த பிரச்சனை வந்தாலும் சந்துரு சார், அவரோட அசிஸ்டன்ட் சீனு சார் எல்லாருமே எவ்வளோ திட்டு வாங்கி ஹெல்ப் பண்ணாங்க. சந்துரு சார் நீங்கள் வந்திருக்கீங்களா என்னன்னு தெரியல, சீனு சார் வந்திருக்கீங்களா என்னன்னு தெரியல, மனமார்ந்த நன்றி. அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அதில் வந்து நம்ம ரஜினி கிஷன் அவர்களுடைய மகன் சின்மய் அவர்களும் ரொம்ப பொறுப்போடு அக்கறையோடு இருந்தாங்க. அவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வைரா, சுந்தரமாணிக்கம், ராகுல், பிரபு, காஸ்டியூம் பார்த்த பிரபு. ஏன்னா இது கூட ஞாபகமானதில்லை, இது கூட இவங்க கம்பெனிலேருந்து திருடனது தான். இது ஞாபகமானதில்லை. அன்னைக்கு கண்டினியூட்டி அதோட இப்போ வரைக்கும் கையில் போட்டுட்ருக்கேன். ஒரு வைராகியம் தான். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இதே மாதிரி தங்கத்தில் வந்து நம்ம ரஜினி கிஷன் சார் எனக்கு ஒன்று வாங்கி தருவார் அப்படின்ற ஒரு வைராகியத்தில் இருக்கேன். நான் கண்டிப்பாக சூப்பர் ஹிட்டு சார், கண்டிப்பாக ஹிட்டு. நீங்கள் வாங்கி தராட்டி உங்களுக்கு நான் வாங்கி தருவேன் அடுத்த படத்தில் என்ன நீங்கள் ஹீரோவாக்கும் போது. சரிங்களா? உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் டைரக்டர் சார், அவங்கள பற்றி சொல்லி ஆகணும். நான் இது வரைக்கும் பல படங்கள் நடிச்சிருக்கேன், இது பண்ணியிருக்கேன். இந்த படம் 13 நாளில் பேசுகிற மாதிரியே ஒரு டேட்டு கூட மாறாமல் 13 நாளில் படத்தை முடிச்சிட்டாரு. நடுவில் மழை வந்ததுனால ஒரு 2 நாள் எக்ஸ்டன் ஆச்சு. அது கூட எதுக்குனாக்கா இந்த பேட்ச் ஒர்க்காக தான் எக்ஸ்டன் ஆச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி ராமநாராயணன் சார், டைரக்டர் பி வாசு சார், அவங்க தான் போட்ட ஷெட்யூலாக கரெக்டாக 13 நாளில் 15 நாளில் முடிப்பாங்க. அப்படி ஒரு திறமையான இயக்குனர். அதற்கு காரணம் ப்ரொடியூசரோட வழியை தெரிந்து நம்ம வந்து ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு மதியானம் 2 மணி வச்சு மறுநாள் காலையில் 6 மணி வரைக்கும் கூட எடுப்பார். நான் நிறைய ஷாட்டில் தூங்கிட்டே கூட நடித்தேன். அதெல்லாம் சார் வந்து பார்த்து ரசித்தார்.
அப்படி ஒரு ஒரு அருமையான இயக்குனர். உண்மையிலேயே இந்த இயக்குனர்களிடம் வேலை பார்க்குற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நீங்களாம் கண்டிப்பாக ஒரு பெரிய இடத்துக்கு வருவீங்க. நீங்களாம் வந்திருக்கீங்களான்னு தெரியல. சாரை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக வந்திருக்கீங்களா? உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். பக்கத்துணையாக இருந்த தொண்டன் பாலா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. வாழ்த்த வருகை தந்துள்ள திருமலை சாருக்கும் மனமார்ந்த நன்றி. ஏன்னா இன்னமும் அவர் ஒரு துடிப்பான இளைஞர்கள் தான். திருமலை சார்கிட்ட நான் வந்தவொடனே நான் அவர்கிட்ட பேசும்போது சொன்னேன், கூலு நம்ம 2 பேருக்கு ஒரு ஒற்றுமை இருக்குது பார்த்தியா அப்படின்னு. என்ன சார் அப்படின்னா, நானும் வெள்ளை கலர் ஷூ போட்டிருக்கேன், நீயும் வெள்ளை கலர் ஷூ போட்டிருக்க அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் ஒருத்தர் சொன்னார், நீங்கள் இப்போ உங்கள் இந்த காஸ்டியூமில் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா மாதிரி இருக்கீங்க அப்படின்னு. அவரோட இடத்தை யாருமே பிடிக்க முடியாதுங்க. புரட்சி தலைவரோட மறு உருவம் வேணா இந்த லெஜண்ட் ஐயா அவர்களை வேணா சொல்லலாம். அவர் கூட முன்னப்பின அவர் மாதிரி கூட காஸ்டியூம் போட்டுருக்காரு. ஆனால் புரட்சி தலைவரோட இடத்த நான்லாம் துளியளவும் வந்து அது வந்து இடம் பிடிக்கவே முடியாது. அப்புறம் முனிஷ்காந்த் சார், நான் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒன்றா சேர்ந்து நடித்தோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் 20 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு அவர் கூட சேர்ந்து நடித்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆண்டனி சார், உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஏன்னா நீங்கள் பாட்டு பாடுறது மட்டும் இல்லை, பேசுறது கூட அது ஒரு எனர்ஜெட்டிக்காக தான் இருக்கும். உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கிறோம். படத்துக்கு பக்கத்துணையாக இருக்கிற மாலிக் சார், உங்களுக்கும் நன்றி. வந்திருக்காரா? உங்களுக்கும் நன்றி. அப்புறம் கோபுரா தம்பி, என்னை விட்டுட்டு எல்லாருக்கும் எந்த கிஃப்ட் கொடுத்துருக்க. உன்னை பற்றி நிறையா எழுதலாம், இந்த பேரை அழிச்சிட்டேன். நீ அடுத்து என்ன கிஃப்ட் தெரியும், நான் அப்போ தான் பேசுகிறேன். சரிங்களா? போதும்னு நினைக்கிறேன். வாழ தம்பிக்க இது வரைக்கும் நான் ஒரு 200 படத்துக்கு மேலே நடிச்சிட்டேன். 300 படத்துக்கு மேலே ஆடியோ ரிலீஸ் பண்ணி ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன். எவ்வளோ நிகழ்ச்சிகளுக்கு போயிருக்கேன். இது வரைக்கும் அந்த 300 ஆடியோ ரிலீஸ் நிகழ்ச்சியில் வருத்தத்தோட சொல்றப்பா, பெண்கள் தான் காம்பேர் பண்ணி என்னை கூப்பிடுவாங்க. நீ என்னை இப்படி அவமானப்படுத்த நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இது வந்து யாரோ ஒரு திட்டமிட்ட சதி தான். அது கூல் சுரேஷ் வந்து ஆடியோ ரிலீஸுக்கு வரான், அதனால பெண்களை வந்து நான் சகோதரியாக தான் நினைக்கிறது. அவனை வந்து மேடைக்கு கூப்பிடும்போது கொஞ்சம் உஷாரா காம்பேர் பண்ணுறதுக்கு வந்து பெண்களை கூப்பிடுவானா ஆண்களை ப்ரொடியூசர் சொன்னாருங்களா, உங்களுக்கு 5 பவுன் செயின் வாங்கி தரலான்னு பார்த்தேன். அப்படி என்னை அவமானப்படுத்திய தம்பிக்கு பேர் நம்ம பேர் ஸ்ரீராம் கார்த்திகே, எனக்கு என் மனமார்ந்த நன்றி. இதை ஏற்பாடு பண்ண பிஆர்ஓ சதீஷ் சாருக்கு நன்றி. அவரோட சதி வேலையா என்னன்றது தெரியல, அவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. அப்புறம் இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு ஆடியோ ரிலீஸ் அப்படின்னு வந்து என்னால் வந்து நம்பவே முடியலங்க. ஏன்னு கேளுங்களேன், ரஜினி கிஷன் சார் வந்து என்கிட்ட சொன்னார் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் தாங்க, ஆனால் இங்கே வந்தாங்க ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக சவுகார்பேட்டை, இந்த பக்கம் ஃபுல்லாக சைதாப்பேட்டை, அப்படி தனித்தனியாக தெரியுறாங்க. இந்த பக்கம் வெள்ள 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 வெள்ளேன்னு இருக்கிறாங்க. இந்த பக்கம் தான் கண்ணகரெல்லாம் எல்லாம் மாநிறமாக இருக்காங்க, கலந்து இருக்கிறாங்க. அப்புறம் அது எதுவும் சொல்லிட போறீங்கப்பா. ஏன்னா ஸ்டேஜில் பேசினா ரொம்ப பயந்து பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இப்போ சமீபத்தில் நம்ம பத்திரிகையாளர் இவர் கார்த்திக் சார் அவர் பேசுனது எனக்கு ஒரு மாதிரி கிடுகிடுன்னு ஆகி போச்சு. ஏன்னா என்ன மாதிரி தான் அவர் ஏதோ நம்ம யதார்த்தமாக சொல்ல அது பதார்த்தமாக போய் நான் ஒரு பொண்ணுக்கு மாலை போட்டு என்னென்னவோ ஆகி போச்சு இல்லை, அந்த மாதிரி நான் சாதாரணமாக தான் பேசுகிறேன், அது ஏதோ ஆகிப்போச்சு. சரிங்களா? அதனால் இந்த நேரத்தில் பத்திரிகையாளர் கார்த்திக் சார் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர் கூட சேர்ந்து நானும் எதுவும் தவறாக பேசினா என்னையும் மன்னிச்சிருங்க. மன்னிக்குன்னு சொல்லக்கூடாது, வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ரஜினி கிஷன் மிகப்பெரிய ஹிட் அடிக்கும். எப்படி இப்போ ஒரு வாரமாக கௌரி கிஷன் அவர்கள் நல்ல பிரபலமா இருக்கிறாங்களோ அதே மாதிரி ரஜினி கிஷன் அவர்களும் இந்த படம் ரிலீஸ் ஆகும் பயங்கர பிரபலமாவீங்க. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வெந்து தணிந்தது காடு, ரஜினி கிஷனுக்கு வணக்கத்தை போடு. தண்ணில இருக்கும் மீனு, நான் லெஜண்டோட ஃபேனு. நன்றி நன்றி. பிரைஸ் மீடியா அவர்களுக்கும் தினம் தினம் சினிமாவை பார்ப்பது மட்டுமல்ல, ஒரு திருவிழாவை போல ஒவ்வொரு இசை வெளியீட்டுக்கும் படத்தினுடைய வெளியீடுகளுக்கும் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கிற நம்மளுடைய மக்களுக்கும் வணக்கம். நிறைய ஃபங்க்ஷனில் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு குடும்ப விழா போல் இருக்குது. சேன்ராஜ் சார் வந்து தமிழ் சினிமாவில் வந்து இருக்கக்கூடிய ஃபைனான்சரில் அசைக்க முடியாத காலகட்டங்கள் வரைக்கும் இன்று வரைக்கும், அதை தொடர்ந்து பரம் சார் அவர்கள் எத்தனையோ படங்கள் பூஜை போட்டு படம் ரிலீஸ் வரைக்கும் இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவில் வெளியே வர்றதுன்னா இவங்களுடைய பங்களிப்பு
எவ்வளவோ தயாரிப்பாளர்களுக்கு பின்னாடி அவங்களுடைய பேர் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்திலிருந்து இன்னைக்கு ரஜினி கிஷன் ஹீரோவா 2 படங்கள் போராடி இந்த 3வது படத்தில் ஒரு ஒரு எக்ஸ்டாப்ளிஷ் ஆர்டிஸ்டாக அந்த பர்ஃபார்மன்ஸ் சாங்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக அந்த கதைக்காக இயக்குனர் அவர்கள் வர்ணித்து இந்த படத்தை எடுத்திருக்காங்கன்றது பார்க்கும்போது தருது. இப்போ கரண்டில் இருக்கிற வெப் சீரீஸு, ஸோ ஷார்ட் ஃபிலிம்ஸு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹீரோ இருக்கார். அவருக்கு கொஞ்சம் காலத்தில் நான் பழகினேன் அவங்களுடைய ஃபேமிலியோட. அவர் நிறைய படத்தில் ஒரு 2-3 நாள் பழகினத்துலேயே வந்து அவர் ஒரு அந்த மேக்கிங் வைஸாக அந்த வெப் சீரீஸ்லாம் எப்படி இருக்கும், அப்படி இருக்குது, இந்த படத்தின் மூலம் தான் நான் பார்த்தேன் அப்படின்னு டைரக்டர் பற்றி முதல் நாள் சந்திப்பில் இப்படி ஒரு படம் நான் நடிக்கிறேன்ச்சு. டைரக்டர் வந்து கனாக்காலங்கன்னு ஒரு சீரியல்லாம் பண்ணார். ஸோ அந்த டைரக்டர் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த இது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த கதையும் வந்து அவர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி முதல் சந்திப்பிலேயே வந்து ஒரு இயக்குனரை பற்றி ரொம்ப அந்த ஸ்கிரிப்ட் பற்றியும் அதை மட்டுமே பேசி என்னோட ஒரு கலந்துரையாடல். அதான் முதல் சந்திப்பு எனக்கும் அவருக்கும் ஒரு கதையோடு. ஸோ டைரக்டர் நான் ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்சேன். இன்றைக்கி தான் இப்போது ஸ்டேஜில் அவர் பார்க்குறேன். அந்த வெப் சீரிஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை விட சிறப்பாக இந்த இதை பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன் அந்த படத்தை. ஸோ எவ்வளவோ படங்கள் தமிழ் சினிமாவில் உருவாவதற்கும் வெளியீடு செய்வதற்கும் இந்த மிஸ்ரா நீங்கள் பார்த்துருப்பீங்க என்டர்டைன்மெண்ட்டு. இந்த நிறுவனமே மற்ற படங்களை வெளியீடு செய்வதற்கு அவ்வளோ உறுதுணையாக இருக்கும்போது அவங்களுடைய நிறுவனம் இது ஒரு பெரிய பிரம்மாண்ட வெளியீடாக இந்த படம் வெளிவருவதற்கு இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். எனக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஒரு 5-6 வருஷங்களில் நீங்கள் பார்ப்பீங்க, படம் தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கு வியாபார ரீதியாக வெற்றி அடைவது என்பது ரொம்ப கடினமாக இருக்கிறது. ஆனால் ஒரு எவ்வளவு கடினங்கள் இருந்தாலும் கண்டென்ட் கரெக்டாக இருந்தால் அந்த படத்தை யாருமே தடுக்க முடியாது. அது திரையரங்கு கூட நீங்கள் போய் கேட்கணும்னு அவசியமே இல்லை. 50 தேட்டர் போட்டிங்கன்னா படம் ஹிட்டுனா அடுத்த நாள் 200 தேட்டராக மாறிடும். அப்படி வந்து இன்னைக்கு கண்டென்ட்டை நம்பி படம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள் மட்டும்தான் வருங்காலத்தில் தமிழ் சினிமாவில் டிராவல் பண்ண முடியும். இல்லைன்னா நானும் சினிமாவில் இருக்கேன், நானும் ப்ரொடியூசர், நானும் டைரக்டர்னு சொல்லிகிட்டே போகலாம் கண்டி. கண்டென்ட் மட்டும் தான் ஜெயிக்குது. அப்படி ஒரு கண்டென்ட்டை இந்த படத்தில் டைரக்டர் உருவாக்கி இருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, அந்த ஹீரோயினி கீழே உட்காந்தாரு நம்மளுடைய கூல் சுரேஷா. அவங்க பேர் கேட்கறதுக்கே 10 டைம் கேட்டாங்க. நான் ஷாக் ஆகி பார்த்துட்டே இருந்தேன். அது வேற நோட் வச்சு எழுதினார் கூல் சுரேஷ். என்ன உங்களுக்கு இன்னும் அந்த பேர் மைண்டில் ஏற்றினா போகாதான்னு கேட்டேன். இல்லை ஜின்னு சொல்லி அவங்க ஹீரோயினை வந்து டைரக்டர் எனக்கு சொல்லி அறிமுகப்படுத்தினார். அவங்கள அங்கே உட்காந்து பார்க்கும்போது ரொம்ப கேஷுவலான ஒரு ஃபீமேலாக இருந்தாங்க. பிக்சரில் பார்க்கும்போது ரொம்ப அழகான இந்த கதையோடு அந்த ஹீரோவோடு அந்த டான்ஸ் மூமெண்ட்டு, ஸோ அந்த ட்ரெய்லரில் சின்ன சின்ன ஷார்ட்லாம் பார்க்கும்போது ஒரு த்ரில்லரோடு இருக்கக்கூடிய, எப்பவுமே அந்த த்ரில்லர் இந்த பேய் சம்பந்தமான படங்களுக்கெல்லாம் ஒரு வரவேற்பு இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் தாலியை மையப்படுத்தி எடுக்கக்கூடிய எல்லா படங்களுமே 8. தாலி சென்டிமெண்ட் அப்படின்னு சொன்னால் தமிழ் சினிமாவில் அந்த தாலிக்கு வந்து ஒரு இது இருக்குது. அதில் வந்து இந்த படத்தில் இருக்குதுன்னு நான் முழுமையாக நம்புகிறேன் அந்த ஷார்ட்டில் பார்க்கும்போது. ஸோ ஒரு அழகான ட்ராமாவாக ஒரு காமெடியாகவும். ஸோ நான் ஒரு 2010-12 வந்து காசிரங்கடவுள்னு ஒரு படம் எடுத்தேன். உழுது வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஒரு 68 ஆர்டிஸ்ட் அதில் நடிச்சிருப்பாங்க. அதுபோல் இதில் கொஞ்சம் பார்க்கும்போதே ரொம்ப காமெடி வந்து ரொம்ப ஹியூமர், ரொம்ப ஜாலியாக எடுத்திருக்காரு டைரக்டரு. ஸோ அது இப்போ வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு மக்கள் வந்து ரொம்ப ஹெவியான டென்ஷனில் இருக்காங்க. இது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஒரு மாற்றத்தை தமிழ் சினிமாவில் உருவாக்குவதற்கு ஒரு தயாரிப்பாளர் சங்கம் வேண்டும். அந்த தயாரிப்பாளர்களுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு ஒரு நல்ல படைப்பு வேண்டும். அந்த படைப்பை உருவாக்குவதற்கு ஒரு நல்ல இயக்குனர் வேண்டும். ஒரு நல்ல இயக்குனர் இருந்தால்தான் ஒரு நல்ல படம் வெளிவரும். அப்படி தான் காலமாக பெரிய தயாரிப்பாளர் சொன்னோம்னா அந்த படம் வெற்றி பண்ணணும். ஒரு பெரிய இயக்குனர் சொன்னால் அந்த படம் வெற்றி பண்ணணும். அந்த ரெண்டுமே வெற்றி பண்ணணும்னா ஒரு நல்ல கதை வேணும். அந்த கதையை இந்த படத்தில் உருவாக்கி இருக்கக்கூடிய இயக்குனருக்கும் வாழ்த்து சொல்வதில் மகிழ்ச்சி. ஒரு பெரிய மாற்றம் தமிழ் சினிமாவுக்கு தேவை. படம் தயாரிக்கிற தயாரிப்பாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும்.
வருகிற காலகட்டத்தில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் எல்லா சங்கங்களையும் இணைத்து வழிநடத்தக்கூடிய ஒரு தலைமை பெற்ற ஒரு தலைமை வருகிற 27 ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய, ஒரு புதியவர்கள்லாம் உருவாக்கக்கூடிய ஒரு சங்கமாக, எல்லாருக்கும் பாதுகாப்பான ஒரு சங்கமாக, யார் வந்தாலும் படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் சங்கமாக, வியாபார ரீதியாக. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, முன்னாடியெல்லாம் வந்து படம் எடுத்தோம்னா எஃப்எம்எஸ்ன்னு ஒரு ரேட் இருக்கும், ஒன்றுமே அது சின்ன படத்து கூட. ஆடியோன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்கும், சேட்டலைட்டுன்னு ஒன்று இருக்கும். அதையெல்லாம் கடந்து தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தின்னு சொல்லி படம் ரிலீஸ் ஆகி ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு அப்புறம் கூட இந்த படம் ஒரு 10 லட்சம் போகும், இந்த படம் ஒரு 50 லட்சம் போகும், இந்த படம் 5 கோடி போகணும், ஒரு வியாபார உத்திகள் இருந்தது. இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஓடிடின்னு ஒன்று வந்து சேட்டலைட்டுன்னு ஒன்று காணாமல் போயிடுச்சு. அது எவ்வளோ பெரிய படங்கள் இருந்தாலும் அதனை மாற்ற வேண்டும் என்பது கோரிக்கை. ஒரே ஒரு கோரிக்கையாக வைத்து இந்த படம் மாபெரும் வெற்றி அடைவதற்கு வாழ்த்து சொல்லி, இங்கே தந்தியிலிருந்து வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழகத்தை ஆட்சி செஞ்சு கொண்டிருப்பது, எங்களுடைய சினிமாவை வாழ வைத்துக் கொண்டிருந்தது, சினிமாவை வியாபார ரீதியாக வாழ வைத்துக் கொண்டிருந்தது அந்த பக்கம் சன் டிவி நிறுவனம். குறைஞ்சது ஒரு 50 படம் வாங்கிட்டே இருந்தாங்க. இந்த பக்கம் ஜெயா டிவிலேருந்து ஒரு 50 படம் வாங்கிட்டே இருந்தாங்க சேட்டலைட். அந்த பக்கம் கலைஞர் டிவிலேருந்து ஒரு 50 படம் வாங்குவாங்க. அந்த பக்கம் இந்த பாலிமர்லேருந்து ஒரு 50 படம் வாங்குவாங்க. இந்த பக்கம் ராஜ் டிவிலேருந்து ஒரு 50 படம் வாங்குவாங்க. இப்படி இருந்த தமிழ் சினிமா இப்பொழுது படங்கள் வாங்குவதில்லை, ரொம்ப குறைஞ்சி போச்சு. இதையெல்லாம் மாற்ற வேண்டும். ஓடிடி கூட நிறுத்தணும்னா இந்த நிறுவனங்கள் சேட்டலைட்டோட ஓடிடி வாங்கினா இன்னைக்கு 250 படங்களை 200 படம் நீங்களே தமிழ் சினிமாவை வழிநடத்தலாம். வேறு எந்த சேனலும் வர முடியாது. ஏன் இந்த சேனலில் நான் பர்டிகுலராக சொல்கிறேன்னா, எந்த தயாரிப்பாளராக இருந்தாலும் நேரடியாக போய் அந்த நிறுவனத்தில் போய் பார்த்துட்டு வரலாம். மற்ற சேனலில் பார்க்க முடியாது, பார்க்கவே முடியாது. தந்தி டிவி ஏன் வந்திருக்கான்னு கேட்டால், தந்தி தமிழகத்தில் தமிழ்னு ஆட்சி செய்யக்கூடிய இந்த பூமியில் தந்தி டிவி தயவு செஞ்சு இந்த தந்தி டிவியின் வாயிலாக என்னுடைய பணிவான கோரிக்கை, தமிழகத்தில் சினிமாவில் வாழ்ந்தது தந்தி டிவியாலும் தந்தி பேப்பராலையும் படித்து வாழ்ந்தவர்கள் நாங்கள்லாம் சினிமாவுக்கு வந்தவங்க. உங்கள் நிறுவனம் தயவு செஞ்சு திருமலையினுடைய கோரிக்கையாக வைக்கிறேன், இல்லை நீங்கள் எப்படி ஒன்றாலும் எடுத்துட்டாலும் பரவாயில்ல, அதுக்கு நான் பயப்பட மாட்டேன். தந்தி டிவி தமிழகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். வெளி மாநிலத்தில் வரக்கூடிய அத்தனை டப்பிங் படமும் டெய்லியும் பேப்பரில் ஆடு கொடுக்குறீங்க. ஒரு ஸ்டேட் படத்தை இதுவரைக்கும் தமிழகத்தில் வாங்கலை. நீங்கள் தந்தி ஆரம்பிக்கும் போது ஏப்ரல் மாதம் பூஜைக்கு தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வந்து எங்களை ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் வந்தீங்க. இது வரைக்கும் ஒரு ஸ்டேட் படத்தை, ஒரு தயாரிப்பாளருடைய படத்தை இது வரைக்கும் நீங்கள் வாங்குறது ரொம்ப மன வருத்தம், கண்டனத்துக்குரியது. நன்றி, வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம். எங்களோட ஆடியோ லான்ச்சுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ண ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் பெரிய வணக்கம். அண்ட் நான் பேசிக்கலி ஐம் மலையாளி. நான் பேசுகிற தமிழில் ஏதாவது பிரச்சனை இருந்தேன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க. பிகாஸ் ஐம் நாட் தட் ஃப்ளூயன்ட் வித் தமிழ். இருந்தாலும் நான் பேசுவேன். பட் எனக்கு இந்த ரெஸ்பெக்ட் சேர்த்து பேசுறது அது எனக்கு தெரியாது, கரெக்டாக அது வராது. ஸோ அதை முதல்ல நான் சொல்லிடுறேன். அண்ட் இன்னைக்கு இப்போ இங்கே இந்த ஸ்டேஜில் நிற்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ஃபுல்ஃபில்டான ஒரு மைண்டில் இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட டைரக்டர் ரமேஷ் பாரதி சாருக்கு தான் நான் நன்றி சொல்கிறேன். பிகாஸ் என்ன இந்த கேரக்டர் அவங்க நம்பி கொடுத்தது இட்ஸ் லைக், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இன்னொரு ஊர்ல இருந்து இங்கே வந்து ஒரு தமிழ் படத்தை ஒன்று பண்ணுறோம். அப்போ அவங்க அந்த லாங்குவேஜ் பேரியர் பார்க்காம, மேபி அந்த ஒரு கல்ச்சரல் பேரியர் கூட பார்க்காம அவங்க அதை வந்து என்ன பண்ண வச்சிருக்காங்க, விச் இஸ் அ கிரேட் டீல். என்னை நம்பி அந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அப்புறம் எடுத்து சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்க, டீசர் பார்த்தீங்க, உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கீங்களா? எவ்ரிபடி லவ்ட் இட், ரைட்? இப்போ கண்டிப்பாக நம்ம படம் வந்து தியேட்டரில் இந்த மந்த்து எண்டுக்குள்ளே ரிலீஸ் ஆகும். டேட் கண்டிப்பாக சொல்லுவீங்க. ஸோ எல்லாரும் போய் படத்தை பாருங்க. அண்ட் அப்புறம் எடுத்து சொல்லணும்னா, இதோட ப்ரொடியூசர்ஸ் கிஷன் சார், ஆரியன் சந்த் சார், பதம் சந்த் சார்,
இவங்க தான் இதோட பேக் போன் அண்ட் சப்போர்ட். பிகாஸ் இவங்க இல்லைன்னா இந்த படம் இந்த ப்ரெஸ் மீட் எதுவுமே நடந்திருக்காது. அண்ட் அவங்களுக்கு ஒரு ஹியூஜ் எப்படி சொல்றது, லைக் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் அண்ட் மேபி இது சொல்றேன், ரெஸ்பெக்ட் சொல்றேன்னா. அண்ட் அதர் தன் தட் என்னோட கோஸ்டார் ரஜினி கிஷன் சார் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் அவங்களுக்கு சில இடத்துல வந்து எனக்கு சில கன்ஃபியூஷன்ஸ், அவங்களுக்கு சில கன்ஃபியூஷன்ஸ். ஏன்னா அந்த படம் ஸ்டார்ட் பண்ற டைம்ல ஒரு 2 பேர் சேர்ந்து அந்த ஒரு படம் நடிக்கும் போது இருக்கிற சில கன்ஃபியூஷன்ஸ் இருப்பாங்கல்ல, லைக் ஹீரோ ஹீரோயின் பண்ணும்போது. ஸோ அந்த கன்ஃபியூஷன்ஸை நாங்கள் சேர்ந்து செட்ல உட்காந்துருந்து அந்த கேரக்டரை வந்து எப்படி டெவலப் பண்ணிக்கலாம், அந்த கேரக்டர் என்னென்ன பண்ணிக்கலாம், என்னென்ன பாடி லாங்குவேஜ் கொடுக்கலாம், என்னென்ன அந்த மைன்யூட்டான எக்ஸ்பிரஷன்ஸ் என்னென்னலாம் கொடுக்கலான்ற டிஸ்கஷன் வச்சு நாங்கள் வந்து நிறைய அது டெவலப் பண்ணி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம். அதுதான் கரெக்டாக நினைக்கிறேன். ஓகே. அண்ட் டெஃபினெட்லி ஐ ஹாவ் டு appreciate the songs and songs composition எல்லாம் பண்ணியிருக்கிற ஜான் சார். இட் கேம் அவுட் ரியலி வெல். ஏன்னா சாங் கேட்ட டைம்லேயே எனக்கு வந்து சாங்ஸ் இந்த 3 சாங்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு. அண்ட் நாங்கள் வந்து ரிப்பீட்டடாக அது கேட்டுகிட்டே இருந்தோம். லைக் அந்த இப்போ கொரியோகிராஃபி பண்ணி நம்ம அதை டான்ஸ் பண்ணும்போதா இருந்தாலும் அந்த சாங்ஸை வந்து உள்வாங்குவேன்னு, அதுதான் கரெக்டாக நினைக்கிறேன். உள் வாங்குற டைம்ல வந்து இட் வாஸ் சச் எப்படி சொல்றது, இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். அப்புறம் என்னோட மீதி இருக்கிற கோஸ்டார்ஸ் நம்ம மொட்டை ராஜேந்திரன் அண்ட் அண்ணா அண்ட் கூல் சுரேஷ் அண்ணா. அப்புறம் எனக்கு வந்து முனிஷ்காந்த் அண்ணா. எனக்கு ஒவ்வொருத்தவங்க லைக் ஐம் பிட் பதட்டமா இருக்கேன். பட் இருந்தாலும் எனக்கு ஒவ்வொருத்தவங்களும் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அதுல முனிஷ்காந்த் அண்ணா, ஏன்னா அவரு ரொம்ப, நான் வந்து சின்ன வயசுல இருந்தா நான் வந்து நிறைய படங்கள் பார்த்திருக்கேன். அதில் தமிழ் படத்துல நிறைய அவரை பார்த்திருக்கேன். எனக்கு அவர் கூட பண்ணும்போது எனக்கு அந்த ஒவ்வொரு ஷாட்டுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பதட்டம் இருந்துட்டே இருந்தது. லைக் எப்படிதான் நடிக்க போகுது அவங்களுக்கு ஆப்போசிட்டான்றது. பட் அவங்க என்னை வந்து ரொம்ப எப்படி சொல்றது, எனக்கு அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணணும், எப்படி அந்த டைமிங், நம்ம அந்த டைமிங் எப்படி பிடிச்சி பண்ணணுங்கிறதெல்லாம் கரெக்டாக எனக்கு வந்து சொல்லி கொடுத்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். கூல் சுரேஷ் அண்ணா, அவரு நான் சொல்ல வேண்டியது அவங்க கரெக்டாக உங்ககிட்ட சொல்லிட்டேன். அந்த ஒரு இன்சிடென்ட்டை மறக்கவே முடியாது. பிகாஸ் இது த்ரூ அவுட் இந்த பிளேல வந்து நான் வந்து ஒரு எப்படி சொல்றேன், நான் கேரக்டர் அந்த அளவுக்கு டீப்பா உங்ககிட்ட சொல்ல முடியாது. பிகாஸ் எனக்கு அதை சொல்ற இது எனக்கு அவங்க கொடுக்கல. ஸோ இருந்தாலும் என்னோட ஒரு கேரக்டர்ல ஒரு சர்டன் போர்ஷன்ல வந்து எனக்கு ஒரு அந்த ஒரு பேய் மாதிரி ஒரு திங் வரும். ஸோ அந்த ஒரு சீக்வன்ஸ் எடுத்த டைம்ல வந்து பாவம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, சீரியஸ்லி கஷ்டப்பட்டாங்க. அண்ட் அவங்க செயினை நான் அறுத்துட்டேன். அது கோல்டுன்றது எனக்கு தெரியல முதல்ல, அது அவங்களோட ஓன் ப்ராப்பர்ட்டின்றது எனக்கு தெரியல. சரி, நம்ம தான் அந்த ஒரு சீன் அந்த ஷார்ட் பண்ணுவோங்களே, அது பிரச்சனை இருக்காது, அவ்வளோ எப்படி சொல்றது, அவ்வளோ ஸ்ட்ரென்த் கொடுத்து நான் பிடிச்சி இழுத்துட்டேன். ஸோ அதுல வந்து அது அருந்து போச்சு. ஸோ அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பட் அதுக்கப்புறம் அதை லைக் அது சீன்ஸா பார்க்கும்போது இட்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு, ரியலிஸ்டிக்கா வந்திருக்கேன். அதனால பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன்னா. ஆமா ஆமா, ஹிட் ஆனா கண்டிப்பா அண்ணனுக்கு நான் வாங்கி கொடுக்கறேன் அப்படின்னு நினைக்கிறேன். இங்க அண்ணன் சொல்றேனா, அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட் அப்படி சொல்றேன். ஆமா. ஸோ ஆமா 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 ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் ஸ்டன் மாஸ்டர் இருந்தாலும் அப்புறம் கொரியோகிராஃபர்ஸ் இருந்தாலும் அவங்க எல்லாருமே என்ன ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. டான்ஸு நான் வந்து கிளாசிக்கல் டான்ஸ் படிச்சிருக்கேன். அதை விட்டு நான் இந்த மாதிரி ஒரு திங்ஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அது எனக்கு ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கொரியோகிராஃபர்ஸ், டான்ஸ் மாஸ்டர், எவ்ரிபடி ஹவ் சப்போர்ட்டட் அஸ். ஸோ டோட்டலி சொல்லணும்னா இந்த ஓல்ட் ஜேர்னிக்கு அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாரும் த்ரூ அவுட் இந்த டீம் வந்து ஒரு சின்ன டைம் ஸ்பேனுக்குள்ள நம்ம வந்து இப்படி ஒரு நல்ல ஒரு படத்தை எடுத்து முடிச்சிருக்கோம். அண்ட் ஹோப்ஃபுல்லி இன் தியேட்டர்ஸ் எல்லாரும் அது நல்லபடியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் கண்டிப்பாக மீடியா சப்போர்ட் எங்களுக்கு கடைசி வரைக்கும் தேவைப்படும்.
அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் இங்கே வந்ததுக்கு நன்றி. அண்ட் கீப் ஆன் சப்போர்ட்டிங் அஸ், கீப் ஆன் ப்ரேயிங் ஃபார் அஸ். தேங்க்யூ ஸோ மச். கேமராமேன் அவங்கெல்லாம் அப்படிதான் செதுக்கினாங்க. அடுத்தது ஈரமான ரோஜாவே எனது பெரிய குருடாதர் திரு பிரான்சிஸ் கதிரவன் அண்ணன். அவங்க வந்து நம்மளுக்கெல்லாம் நான் ஒரு மாணவன் தான். அவங்க இன்னைக்கு வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷம் என் அழைப்பை ஏற்று வந்ததுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஈரமான ரோஜாவை முடிச்சுட்டு தேன்மொழி பிஏ, அதுலேயும் பிரான்சிஸ் கதிரவனில் தான் நம்மளை அழைச்சாங்க. அதுக்கப்புறம் காலங்கள் சீசன் 3 நம்ம கூல் சுரேஷ் அண்ணன் கூட அவங்க கேங்கில், இது எப்படி ரஜினி கேங்கோ அது வந்து கூல் கேங்கு, அதில் நான் வந்து அவர் கூட இருப்பேன், அதில் ட்ராவல் பண்ணேன். அதில் ஒரு நல்ல வாய்ப்பு. அங்கே தான் இன்னைக்கு படைப்பு நாயகன் எங்கள் ரமேஷ் பாரதி அண்ணனை நான் வந்து கண்டுபிடிச்சேன். அங்கே தான் அவர் என்னை பார்த்தாரு. திரு ஆண்டனி அவர்களுடைய நட்பும் கிடைத்ததுனால எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியலட்சுமியில் என்னை வந்து கவுன்சிலர் ஏழுமலையாக பார்த்துருப்பீங்க. அதில் நல்ல ஒரு நேம் கிரியேட் ஆச்சு. இப்போ தனம் சீரியலில் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆர்டிஓ சுதாகரா, நமது நண்பர், என்னோட நண்பர் திரு நிவாஸ் அரித்தன் வந்திருக்காரு. அவரோட கேம் ஆஃப் லோன்ஸ் அடுத்தது ஒரு படம் வருது. எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு வந்து உங்களை மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்கள், தயாரிப்பாளர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் அதுதான் எங்களை வளர்த்துவிடும். வாய்ப்புக்கு நன்றி. இதுக்கு எல்லாத்துக்கும் முதல் காரணமாக இருக்கக்கூடிய திரு சந்துரு அவர்களுக்கு, விஜய் டிவியின் சந்துரு அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து உண்மையிலேயே நான் ரஜினி கேங்கு, என்னையே பார்த்தீங்கன்னாலே நான் ரஜினி மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவேன். நான் ரஜினி மாதிரி தான், ஏன்னா ரஜினி அப்படிங்கிறது எனக்குள்ள அவ்வளோ ஊறி போயிருக்கிற ஒரு விஷயம். என் முதல் படம் சின்ன திரையிலிருந்து வெள்ளித்திரையில கால் வச்சிருக்கேன். முதல் படமே ரஜினி அப்படின்னு ரஜினி கிஷன் அவரோட நான் சேர்ந்து நடிக்கும் பொழுது நம்ம சூப்பர் ஸ்டார் கூட நடிக்கிறவர் ஒரு ஃபீலு. தேங்க்யூ. உங்கள் ஆதரவுக்கு நன்றி. வணக்கம். சம் ஸ்பீச் சொல்கிறது டான்ஸ் பண்ண சொல்லுங்க, நான் டான்ஸ் பண்ணிடுறாங்க. லிட்டில் நர்வஸ், கைண்ட்லி பேர் வித் மீ. எல்லா பேருக்கும் வந்திருக்கோம், எல்லா பேருக்கும் வணக்கம். ஸ்டேஜில் உட்காந்து எல்லா பேருக்கும் வணக்கம். எல்லா பேரும் நீங்கள் உங்கள் டைம் எடுத்து வந்திருக்கீங்க, அதனால் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ். இந்த படம் பற்றி சொல்லணும்னா, ஸ்டார்டிங் நாங்கள் வந்து ஒரு ஜனவரி ஃபெப்ரவரியில் இந்த கதை கேது ஆக்சுவலி 2025. ஸோ டைரக்டர் சார் கதை சொன்னார், அதோட சேர்த்து ஒரு 3-4 கதை சொன்னார். அந்த நேரத்தில் எல்லா கதை நல்லா இருந்தது. பட் அவரே நான் கேட்டேன், சார் எந்த கதை எனக்கு ஆப்டாக இருக்கும், ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு படம் பண்ணியிருக்கேன், செகண்ட் ஒரு பேன் இண்டியா படம் பண்ணியிருக்கேன். ஸோ தேர்ட் வந்து நான் வந்து ஒரு பெரிய ஹீரோவாக வரணும், ஏதான் என்னோட முயற்சி. நான் வந்து சும்மா ஒரு படம் பண்ணிட்டு வீட்டில் உட்கார மாதிரி என்னோட ஆம்பிஷன் இல்லை அந்த நேரத்தில். ஸோ திஸ் மை தேர்ட் ஃபிலிம். ஸோ அவர் சொன்ன, இல்லை சார் இந்த படம் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஆப்டான சப்ஜெக்ட், ப்ளஸ் பேசிக்கலி இது வந்து காமெடி ஹாரர் சப்ஜெக்ட், அதனால உங்களுக்கு வந்து இதாக இருக்கும். சரி, அந்த நேரத்தில் என்ன டிசிஷன் எடுக்க முடியல ஆக்சுவலி. நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணலாமா, ஏன்னா நம்மளே ப்ரொடக்ஷன் பண்ணி நம்மளும் ஆக்டிங் பண்ணோன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு திங். சரி, ஐ டுக் லிட்டில் டைம். தென் நாங்கள் வந்து ஒரு மே ஆர் ஜூன் நான் வந்து மேல கன்ஃபார்ம் பண்ணேன். சரிங்க சார், நம்ம வந்து இந்த ப்ரொடக்ஷன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் 2 அண்ணங்க அவங்களெல்லாம், எங்கள் டீம் மாலிக் சார் அவங்களெல்லாம் கூப்பிட்டு கதை கேட்டேன். எல்லா பேருக்கும் ரொம்ப பிடிச்சது. இல்லைங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணலாம் நாமன்னு. ஒரு மேல நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் ப்ரீ ப்ரொடக்ஷன். அவர் எல்லாமே ரெடி பண்ணிட்டார் ஆக்சுவலி. அப்போயே அவர் சார் சொன்னார், சார் என்கிட்ட ஃபுல் டீம் இருக்குது, நீங்கள் வந்து என்னை நம்பிட்டு இந்த படம் பண்ணுங்கள், நான் வந்து கண்டிப்பாக இந்த படம் வந்து நான் ஹிட்டாக பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு, எனக்கு வந்து உங்களோட சப்போர்ட் வேணும் பேசிக்லி. எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து சரி நாங்கள் வந்து ஒரு டேட் ஃபைனல் பண்ணோம். ஓகே சார், நம்ம எல்லாம் ஆர்டிஸ்ட் நாங்கள் ஃபைனல் பண்ணிட்டோம். ஆன் June 28 நாங்கள் வந்து ஃபோட்டோஷூட் பிளான் பண்ணோம். சரி, ஃபோட்டோஷூட் பிளான் பண்ணோம். எங்களுக்கு நம்ம முனிஷ்காந்த் அண்ணா, மொட்டராஜன் அண்ணா, கல்கி அண்ணா, கூல் சுரேஷ் அவங்க எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். மட்டும் ஒரே ஒரு ஹீரோயின் மட்டும் தான் எங்களால் கன்ஃபார்மே பண்ண முடியல டில் 26 ஜூன். ஆக்சுவலி நாங்கள் வந்து நிறைய ஹீரோயினை போய் அப்ரோச் பண்ணோம். பட் நிறைய பேர் வந்து they said no. There could be various reason, நிறைய ரீசன் இருக்கலாம் நோ சொல்கிறதுக்கு. மைட் பி நான் ஒரு புது ஆர்டிஸ்ட், நான் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இல்லை, நிறைய ரீசன் நான் கேள்விப்பட்டேன். ஐ டோன்ட் நோ வாட் எவர் இட் குட் பி. ஸோ அந்த நேரத்தில் நம்ம தொண்டன்வாலா அவர்கிட்ட நான் பேசியிருந்தேன், இந்த மாதிரி எங்களுக்கு இந்த படத்துக்கு ஹீரோயின் வேணும்.
அவர் சில ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிச்சாரு, வீடியோஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் டைரக்டர்ஸோடும் பிளான் பண்ணோம், சரி இவங்க வந்து ஆப்டாக இருப்பாங்க. ஸோ தேங்க்ஸ் த காயத்ரி அலைன்ஸ் டினிகா ஃபார் அக்செப்டிங் மீ ஆஸ் அ co-star பேசிக்லி. ஸோ நாங்கள் வந்து ஃபோட்டோஷூட், ஐ ரிமெம்பர் June 28 we did photoshoot and we finished. தென் நாங்கள் வந்து on July 7th நாங்கள் வந்து இந்த பூஜை போட்டோம். ஓப்பனாக சொல்ல போனால் ஹெட்ஸ் ஆஃப் டு டைரக்டர். என்ன ஒரு எனர்ஜி, அவர் 24/7 வந்து அவர் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாரு. ஆக்சுவலி ஐ குட் சே எங்கள் அப்பாவுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு ஆள் இது மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறது தான் ஐ குட் சே டைரக்டர் பேசிக்லி. நாங்கள் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், ஆன் 7th July நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் 9 o'clock பூஜை பண்ணிவிட்டு we had location change and 6 AM வரைக்கும் நாங்கள் ஷூட் பண்ணோம் அன்றைக்கி ஃபஸ்ட்டு டே. அவர் அப்படியே எனர்ஜி, ஒரு டேரக்டர்னால் பேசிக்லி நாங்கள் ஆர்டிஸ்ட்னால் நாங்கள் வந்து ஒரு 9 o'clock ஒரு 7 o'clock வந்து நாங்கள் மேக்கப் பண்ணி நாங்கள் கேரவன் உட்காந்துருவோம், எப்போ கூப்பிட்டவங்களோ நாங்கள் வி ஆர் ப்ரிப்பேர்ட். பட் அவங்க வந்து அப்படி இல்லை, அவங்க வந்து 6 மணிக்கு வந்து எல்லாமே செட் ஆயிடுச்சா ரெடி ஆயிடுச்சா எல்லாமே பார்த்துட்டு அவங்க எல்லாமே செட் பண்ணி திருப்பி நாங்கள் இப்போ எக்ஸாம்பிள் 9 o'clock எங்கள் டைமில் 9 o'clock நாங்கள் போயிடுவோம். பட் அவர் வந்து 11 o'clock 12 o'clock வரைக்கும் உட்காந்து மீதியெல்லாம் நெக்ஸ்ட் டேக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். பட் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் என்னை ஏமாத்திட்டார். ஆக்சுவலி எனக்கு வந்து டைலாக்ஸே கொடுக்கல. எண்டு வரைக்கும் நான் கேட்குறேன், சார் எனக்கு டைலாக் கொடுங்க சார், எனக்கு தமிழ் கொஞ்சம் வீக்கு, எனக்கு டைலாக் ப்ரிப்பேர் பண்ணணும், என்னை கொடுக்குறேன்னு சொல்லி என்னை அப்படியே அவர் ஏமாத்திட்டாரு. அதுக்கப்புறம் நான் கேட்டேன், சார் நீங்கள் சார் நீங்கள் டைலாக்கே கொடுக்கணும், நான் எப்படி சார் நான் வந்து பர்ஃபார்ம் பண்ணோம்? அவர் சொன்னார், இல்லைங்க இது வந்து காமெடி படம், இது பேசிக்லி டைமிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் நிறையா காமெடி படம் பாருங்கள், அதை வச்சு நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சீனியர் ஆர்டிஸ்டோட வேலை பண்ணுறீங்க. முனிஷ்காந்த் சார் இருக்காங்க, மொட்டராஜன் சார் இருக்காங்க, கல்கி அண்ணா இருக்காரு, கூல் சுரேஷ் இருக்காரு. அங்கே அந்த நேரத்தில் வந்து ஒரு இம்ப்ரோவைசேஷன் ஆகும் டைலாக்ஸ் வந்து. அந்த இதை நீங்கள் உங்கள் டைலாக் நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை விட்டு வெளில வரதுக்கு டைம் ஆகும் நம்மளுக்கு. ஸோ நீங்கள் ரிலாக்ஸாக போங்க, நான் உங்களை வந்து பத்திரமா நான் பார்த்துக்கிறேன்னு. அதுக்கப்புறமா நம்ம அவர் சாரு ஃபுல் டீம் பேசிக்கலி சார் எல்லாம் செட் பண்ணிட்டாரு. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் எனக்கு ஹிஸ்டேட்டாக இருந்தது, நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணோம், ஆக்டிங்கும் பண்ணோம், எப்படி நம்ம எல்லா பேரும் சமாளிக்கிறது. ஸோ சொல்லப்போனால் டிஓபி சதீஷ் சார், நம்ம மியூசிக் டைரக்டர் ஜோன்ஸ் ரோபர்ட் சார். டிஓபி பற்றி சொல்லணும்னா நாங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஷாட் ஒரு நாள் எடுத்தோம். அவர் வந்து டைரக்டர் கட்டு சொல்ல அவர் சொல்கிறாரு திருப்பி ஷார்ட் ஒன் ஷார்ட் எடுக்கணும்னு. நான் என்னடா இவர் சொல்கிறார், சரி ஏதோ இருக்கும், மைட் பி ஃப்ரேம் ஏதோ அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிடுச்சு, இல்லை கேமரா ஏதோ இருக்குது நினச்சி இது பண்ணேன். அதுமாரி 2-3 தடவை ரீடேக் எடுத்தார். அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் நான் போய் கேட்டேன், சார் ஏன் சார் அந்த பர்டிகுலர் ஷார்ட்டில் நீங்கள் ஏன் சார் என்ன ரீடேக் சொன்னீங்க? இல்லை சிரிச்சு சொன்னார், சார் இல்லை சார் நீங்கள் பண்ணது ரொம்ப க்யூட்டாக இருந்தது, அது நான் வந்து உங்கள் ஃபேன் ஆகிட்டேன் அதை பார்த்து. நெக்ஸ்ட் நம்ம ரோபர்ட் சார் பற்றி சொன்னோன்னா, டைரக்டர் சார் தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார். எல்லாம் ரெக்கார்டிங்லாம் போயின்னு இருந்தது. நான் நினச்சேன் சரி ஏதோ ஒரு பாட்டு நம்மளுக்கு நல்லா வந்தால் போதும் படத்துக்கு, அதை வச்சு நம்ம கொஞ்சம் வைரல் பண்ணி படத்தை ஹிட் பண்ணிக்கலான்னு. பட் ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஐ ஜஸ்ட் லவ் ஆல் த 3 songs. அண்ட் பேசிக்லி சிங்கர்ஸ் பாட முன்னாடி அவர் பாடி எங்களுக்கு கொடுத்து அதை வச்சு தான் நாங்கள் வந்து ஆக்சுவலி ஷூட்டிங் போனோம். ஸோ இப்போ அவர் வாய்ஸ் என் மைண்டில் வந்து அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஜிவி பிரகாஷ் சார், ஆந்தனி தாஸ் அண்ணன் வாய்ஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு திருப்பி நான் பல தடவை கேட்டுட்டு தான் எனக்கு வந்து அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு எனக்கு நாங்கள் ரெக்கார்டிங் போனோம், ஆந்தனி தாஸ் அண்ணது என்னை கேட்டார், சார் எப்படி இருக்கு? என்னால் எதுவுமே பதில் சொல்ல முடியல, ஏன்னா நான் அவர் வாய்ஸ் எனக்கு மைண்டில் செட் ஆயிடுச்சு ஆக்சுவலி. அதுக்கப்புறமா கேட்க ஆட்டோமேட்டிக்காக அது யூஸ் டு இட் ஆயிடுச்சு. ஸோ தேங்க்ஸ் சார். படத்தில் 5 பாட்டு இருக்குது. ஆக்சுவலி 3 பாட்டு தான் சொன்னாங்க. அவர் டைரக்டரும் அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல, 2 பாட்டை ஒன்று ஆட் பண்ணிட்டாங்க. அந்த பாட்டும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இன்ஃபேக்ட் எனக்கு 2-3 நாள் முன்னாடி யாரோ கேட்டாங்க, இந்த 3 பாட்டில் உங்களுக்கு எந்த பாட்டு ஃபேவரட்? நான் சொன்னேன், எனக்கு 3 பாட்டும் எனக்கு ஃபேவரட்டாக தான் இருக்குது. ஐ கேன் சூஸ் இன் பிட்வீன் ஒன். ஸோ தட் இஸ் ரியலி டிஃபிகல்ட். நெக்ஸ்ட் நம்ம முனிஷ்காந்த் சார், அவர் பற்றி சொல்லணும்னா, நாங்கள் வந்து ஃபஸ்ட் டே ஆஃப் ஷூட், ஆக்சுவலி அவர் தேர்ட் டே நாங்கள் வந்து இது வந்தோம். ஸோ எனக்கு வந்து ஐயோ நம்ம பெரிய ஆர்டிஸ்டோட பண்ணுறோமே, நம்ம ஒரு சின்ன ஆர்டிஸ்ட், நம்ம எப்படி வந்து அவர் டைமிங்கில் அவர் இதில் நம்ம வரோம், எனக்கு ரொம்ப எக்ஸ்டென்ட்டாக இருந்தது. ஆனால் பட் ஹி மேட் மீ ஸோ கம்ஃபர்டபுள் ஆன் செட்.
இல்லை தம்பி இப்படி பண்ணுங்க, இல்லை தம்பி இப்படி இந்த ஆங்கிள் நில்லுங்க, நான் இப்படி சொல்கிறேன் நீங்கள் இப்படி சொல்கிறேங்க, நிறைய சஜஷன் கொடுத்தாரு, நிறைய எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணார். முட்டராஜேந்திரன் சார் அண்ணா பற்றி கூட சொன்னோன்னா வெரி டவுன் டு அர்த். கேரவேன்லேயே உட்கார மாட்டார் அவர். சார் இந்த கேரவேன் இருக்குது சார், உள்ளே உட்காருங்க சார், உள்ளே உட்காந்து சாப்பிடுங்க சார்னா இல்லை இல்லை எனக்கு காத்தோடமா இதான் நல்லா இருக்குன்னு. ரியலி வெரி டேலண்டட். அதுக்கப்புறம் நம்ம கூல் சுரேஷ் அவர் பற்றி சொல்லவே தேவையில்லை. ஆக்சுவலி ஓப்பனாக சொல்ல போனால் டைரக்டர் சார் சொன்னார், சார் நம்ம இந்த கேரக்டருக்கு கூல் சுரேஷ் சார் ஓகே கன்ஃபார்ம் பண்ணால், சரி சார் நீங்கள் பேசுகிறீங்க சார், பேசினா இருக்கோம் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நாங்கள் இங்கே 3 நாள் ஷூட் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஏற்காடில் ஷூட் பண்ணோம். ஏற்காடில் ஆன் ஃபர்ஸ்ட் டே அவர் வரும்போது எங்களுக்கு 2 to 3 hours எங்கள் ஷூட்டிங் இப்போ ஸ்டாப் ஆயிடுச்சு. எனக்கு புரியல என்னடா என்ன ஆச்சு எதுக்காகன்னு. பார்த்தா அவ்வளோ ஃபேன்ஸ் அவருக்கு. அப்போதான் எனக்கு தெரிஞ்சோ அவ்வளோ ஃபேன்ஸ் ஃபாலோயிங் அவருக்கு இருக்கான்னு. அடுத்ததாக சொன்னால் கல்கி அண்ணா நாங்களும் ஃபுல்லாக படத்தில் நாங்களும் ஃபுல்லாக கூட ட்ராவல் பண்ணுறோம். அவரும் எனக்கு நிறையா சஜஷன் கொடுத்தாரு, நிறையா ஹெல்ப் பண்ணார். இந்த மாதிரி இல்லை இப்படி பண்ணலாம், நான் இந்த டைலாக் சொன்னேன், நீங்கள் இந்த டைலாக் சொல்லுங்கள். நாங்கள் வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டே எனக்கு அந்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் நம்ம ஷூட்டிங் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீலே ஆகலை எங்குமே. ஆக்சுவலி பொதுவாக நம்ம போகிறோம், நம்ம நடிச்சு வர மாதிரி எனக்கு அந்த ஃபீல் கொடுத்துட்டாங்க எல்லா பேரும் பேசிக்லி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார், முனிஷ்காந்த் சார், நம்ம கூல் சுரேஷ்னா, கல்கி அண்ணா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக என்னை பார்த்துக்கிட்டாங்க. ஆக்சுவலி நான் வந்து அஷ்டகர்மா பண்ணும்போது எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க, என்ன இந்த படத்தில் பாட்டு இல்லை, ஃபைட் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ என் மைண்டில் இருந்தது சரி, இது வந்து ஆஃப்கோர்ஸ் சப்ஜெக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ப்ளஸ் அலாங் வித் சப்ஜெக்ட் நம்ம ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக வரணும். அந்த படத்தில் நான் வந்து ஹீரோவாக எஸ்டாப்ளிஷ் ஆனேன். இந்த படத்தில் நான் வந்து ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோவாக வருவேன்னு எனக்கு ஒரு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஏன்னா கதை வந்து நான் சூஸ் பண்ணது வந்து பேசிக்கலி ஒரு ஹாரர் காமெடி. நாங்கள் 2 நாள் முன்னாடி தான் ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்தோம். ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ஸோ சாட்டிஸ்ஃபைட் வித் டைரக்டர்ஸ் ஒர்க், ஆல் த டீம். பேசிக்கலி படம் வந்து நான் நினச்ச மாரி டைரக்டர் எனக்கு சொன்ன மாரி எனக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ ரியலி சாட்டிஸ்ஃபைட். ஐ pledge and seek support of all the press people. இந்த படத்தை வந்து நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டால தான் நாங்கள் என்ன மாரி ஆர்டிஸ்ட், புது ஆர்டிஸ்ட் நாங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவலில் நாங்கள் போக முடியும். அடுத்தது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், நம்ம சாரி பேர் எனக்கு சரியில்லை, ஞாபகம் இருக்குதுல்ல, சிவா, வைரா, பிரபு, சுந்தர், ராகுல், அப்படியே அவருக்கு வந்து நம்ம டைரக்டர் சருக்கு கூடவே எல்லாமே கூட இருந்து அவ்வளோ வந்து யாருமே வந்து நாங்கள் டயர்ட் ஆகிட்டோம். நாங்கள் ஏன்னா எங்களுக்கு வந்து பேசிக்கலி நாங்கள் ஷூட்டிங் டைம் வந்து எங்களுக்கு வந்து 2 PM to 6 AM ஆல்மோஸ்ட் எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 days அப்படி தான் நாங்கள் வந்து பண்ணோம் ஆக்சுவலி ஷூட்டிங். அதுக்கப்புறம் ஒரு 1.5 கால் ஷீட் 9 to 9 அந்த மாதிரி பண்ணோம் டே எஃபெக்ட். ஏன்னா எங்களுக்கு வந்து நைட் எஃபெக்ட் ரொம்ப அதிகமாக இருந்தது, அதனால அவர் அந்த டைமிங் ப்ரிஃபர் பண்ணார். ஸோ அதில் வந்து டிஓபி சைட்லேருந்து நம்ம இவர் யோகேஷ், 2 கேமரா யூனிட் இருந்தது எங்களுக்கு. பேசிக்லி எல்லாமே நாங்கள் வந்து ஒரு டீமாக அவ்வளோ அமைஞ்சிச்சு எங்களுக்கு. அதான் ஒரு படம் பண்ணும்போது எங்கள் அப்பா அதான் சொல்கிறார் எப்போவுமே, ஒரு டீமாக சாரி அப்பா பேர் சொன்னேன் நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுறேன். ஒரு டீமாக நாங்கள் வந்து அப்படியே ஜெல் ஆகிட்டோம். யாருமே வந்து ஒரு இது இல்லை எங்களுக்கு வந்து இவங்க வேற யாரோ, ஒரு டீம் ரொம்ப எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஜெல் ஆகிட்டோம் பேசிக்லி. இதுக்கு தான் சொன்னது பெண்களை வந்து காம்பேரா பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி ஃபீலிங்கான டைமில் டக்குன்னு வாட்டர் பாட்டில் எடுத்து கொடுப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். அந்த தம்பி ஆம்பளை பையனை போட்டு சாரி சார் ஏன்னா ஃபீல் பண்ணுறப்போ அந்த நேரம் எப்போவுமே சரி, நமக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஆறுதலாக இருக்கிறது வந்து பெண்கள் தான். அது தங்கச்சியாவாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம். அதுக்கு என் வைஃப் இருக்காங்க சார். இருக்காங்களா தங்கச்சி? சாரோட கண்ணில் தண்ணி வராமல் பார்த்துக்கணும். ஓகே ருசி. பேசிக்லி நாங்கள் ஷூட் கூட பண்ணும்போது டியூரிங் ஆகஸ்ட், ஏன்னா எங்களுக்கு டெய்லி மழை, 1 hour 2 hour எவ்ரிடே எங்களுக்கு வந்து மழை. அதை வந்து நான் பிளெஸ்ஸிங் எடுத்துட்டேன். பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அதை வந்து அப்பா வந்து மேலேருந்து என்னை பிளெஸ் பண்ணுறாருன்னு நான் எடுத்துக்கிட்டேன். அது ஸோ ஐ ரியலி மிஸ் ஹிம் ஆக்சுவலி. சாரி
நெக்ஸ்ட் நம்ம லிரிக்ஸ் நவீன் சார் ரொம்ப நல்லா பாட்டு எழுதி கொடுத்துருக்காரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர் யூனிவர்சல் ராஜேஷ் சார், ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அது ஒரு காமெடியான ஒரு ஃபைட், அது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட், ரொம்ப நல்லா வந்திருக்கு ஆக்சுவலி. என்னோட கோரியோகிராஃபர்ஸ் விஜய் மாஸ்டர், வினோத் மாஸ்டர். பேசிக்லி நான் வந்து ரொம்ப ஐம் வெரி குட் டான்ஸர். நான் வந்து நிறையா ஸ்டேஜ் ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு டான்ஸ்னால் என்னோட ஃபோட்டோ பேசிக்லி. ஸோ ஐம் வெரி ஸ்ட்ராங் இன் தட். ஸோ நாங்கள் ஃபஸ்ட் டே ஷூட்டே வந்து எங்களுக்கு வந்து பாட்டு தான், சாங் தான் நாங்கள் பண்ணோம். ஸோ தேங்க்யூ டைரக்டர் ஃபார் பிளானிங் தட். சாரி, விஜய் மாஸ்டரும் வினோத் மாஸ்டர் அவருக்கு ஷூட்டிங் இருக்காங்க, அதெல்லாம் அவங்க கிளம்பிட்டாங்க. நம்ம மொட்டராஜன் கூட அவர் ஹைதராபாத்தில் இருக்காரு. ஸோ இஸ் செட் ரிகார்ட்ஸ். அவர் வர முடியல. கல்கி அண்ணா கூட இங்கே ஏதோ 2-3 ஷூட்டிங்கில் இருக்காரு. ஸோ அவர்னாலையும் வர முடியல. நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜர் சந்துருவை பற்றி சொன்னோம். ஏற்கனவே அவர் 4-5 படம் பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து ஒரு 10 வருஷமாக பழகும். ஸோ பேசிக்லி ஃபுல் டீம், டைரக்டர் டீம், ப்ரொடக்ஷன் மேனேஜர் மட்டும் தான் என் ஆள் இந்த படத்தில். அவர் வந்து எனக்கு எங்குமே, நான் முதலே சொல்லிட்டேன், நான் வந்து ப்ரொடக்ஷன், நான் செட்டில் வந்துட்டேன், நான் வந்து ஆக்டர் தான், நான் வந்து ப்ரொடியூசராக நான் வந்து டீல் பண்ண மாட்டேன். இன்னொருக்கும் நீங்கள் தான் எல்லாமே பார்க்கணும். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சந்துரு. அது வந்து நீங்கள் வந்து என்னை எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து என் ஒர்க்கை வந்து ரொம்ப ஈஸி பண்ணிட்டீங்க ஆக்சுவலி. என்னை பொறுத்தவரைக்கும் எங்கள் செட்டில் எங்கேயுமே சண்டை இல்லை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, எதுவுமே இல்லை. ரொம்ப நல்லபடியாக ஷூட்டிங் முடிஞ்சிச்சு. ஸோ ரியலி தேங்க்ஸ் டு சந்துரு, ஸ்ரீனி, அதுக்கப்புறமா நம்ம பிஆர்ஓ ஏம் சார், சதீஷ் சிவா, ஓப்பனாக சொல்லுவாங்க மாலிக் சார், அவரும் படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. அவரும் வந்து கூட ஃபுல்லாக எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. எங்கள் அண்ணன் 2 அண்ணன், பதம் அரியன், என்னை வந்து ஃபுல் பேக் போன். நீ என்ன பண்ணுற, நீ பண்ணு, நான் உங்களுக்கு எப்போவுமே நான் பின்னாடி இருக்கேன். மை மாம், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ பர்த் பேசிக்லி. மை ஒய்ஃப் ரேகா, எப்போவுமே சொல்லுவாங்க ஒய்ஃப் தான் பெஸ்ட் கிரிட்டிக்ஸ் ஆக்சுவலி. ஸோ நாங்கள் வந்து ஒரு பாட்டு ஷூட்டிங் பண்ணி அந்த பாட்டை நான் காட்டினேன். எனக்கு பயம் இருந்தது, என்னடா நம்ம வந்து ஒரு ரொமான்டிக் சீன் பண்ணுறோம், அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு. ஸோ அவங்க பார்த்து, இல்லையே நீ சரியாக பண்ணலையே, இதை நீ ஒன்றும் இப்படி பண்ணியிருக்கலாமே, அப்படி பண்ணியிருக்கலாமேன்னு. நான் அது பயந்து பண்ணுறேன், எனக்கு தான் தெரியும் அது. பட் she is being supported because she know that is required for the scene you have to do. So really thanks Rekha, my son Chinmay, Janvi, daughter, thanks for your support. Chitna, basically I want to thanks all the media and reporters. இந்த படத்தை வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. எண்ட் ஆஃப் த டே கண்டென்ட் இஸ் த கிங். ஸோ நீங்கள் வந்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படம் வந்து வேறு லெவலில் வரணும். அதனால கண்டிப்பாக எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சாரி இன்கேஸ் யாரோ பேர் மறந்துட்டேன்னா, ஐ எம் லிட்டில் நர்வஸ். ஸோ யாரும் பேர் மறந்துருப்பேன். ரியலி சாரி ஃபார் தட். தேங்க்யூ. தேங்க்ஸ் அலாட். சாரி சேரன் சார், ஆக்சுவலி என் ஒரு ஃபோனுக்காக தான் வந்தார். அவர் சொன்னார், எனக்கு என் படம் ரிலீஸ் இருக்குப்பா, எனக்கு வந்து டைம் இல்லை, எனக்கு பேக் டு பேக் ப்ரொமோஷன்ஸ்லாம் இருக்குது. பட் ஒரு கால் பண்ண அவர் வந்து வந்தார் எங்களுக்காக. அந்தமாரி நம்ம முரளி சார், நம்ம சார் எல்லா பேரும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஜஸ்ட் ஒன் கால் அவே தே கால். லாட் ஆஃப் பீப்புள் நான் அப்ரோச் பண்ணேன். என் ஃப்ரெண்ட் தமன் மியூசிக் டைரக்டர், அப்பா யோகி பாபு சார், அவங்களாம் ஆக்சுவலி வேணான்னு சொன்னாங்க. என் மூமெண்ட்டில் மை பி சம் கமிட்மெண்ட், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். So thanks a lot. Thanks everyone for coming and blessing me. Thank you. Thanks.